ஹாய் ஹலோ வணக்கம். நேற்று வீடியோவோட தொடர்ச்சி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவும். நேற்றைய பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்டோட மாடி தோட்டத்தில் சரியான பராமரிப்பு இல்லாததால் எக்கச்சக்கமான களை செடிகள் வளர்ந்துருக்குன்னு அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அங்கே எடுத்த வீடியோ காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த பாட்டை பாருங்கள். இந்த பாட்டில் முழுவதுமே வெறும் கோரை புற்கள் மாதிரி புற்கள் மட்டுமே வளர்ந்து இருக்குங்க. இந்த பாட்லேயும் அழகாக ஒரு ஜேட் செடி வச்சுருந்தாங்க. சரியாக பராமரிப்பு பண்ணாததுனால, களை செடியை எடுக்காததுனால இங்கே பாருங்கள், அந்த பாட்டோட டிசைன் எப்படி இருக்கோ அந்த டிசைன் மாதிரியே மொத்தமாக அப்படியே வேர் விட்டு புற்கள் ஃபுல்லாக வளர்ந்துருக்குங்க. அந்த தொட்டியில் இருந்த புற்கள் அப்படியே ரெண்டுத்தையுமே மொத்தமாக எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த புற்களை எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அந்த மண் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த மண்ணை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அந்த புற்களுடைய வேர்கள் பாட்டோடைய அடி பக்கம் போய் மொத்தமாக ஆக்கிரமிச்சிடுச்சு. அந்த ரோஜா செடியை காஞ்சி போயிடுச்சுங்க. அந்த ரோஜா செடியை மெதுவாக எடுத்து போட்டுட்டு அந்த புல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்போ தான் நம்ம அந்த மண்ணை ஈஸியாக எடுக்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த புற்களில் இருந்த மண் எல்லாத்தையுமே உதிரி எடுத்து அந்த ஜேடு பிளான்ட்டையும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. பாருங்க, அவங்க செஞ்ச ஒரு சிறு தவறு. செடிகள் மொத்தமாகவே களை செடிகள் நம்ம அப்பப்போ எப்போவுமே தோட்டத்தில் க்ளீன் பண்ணிடணும். அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி மொத்தமாக வளர்ந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும், வேலையும் அதிகமாகிடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வைக்கிற செடிகள் அழிஞ்சு போய் இந்த களை செடிகளே மொத்தமாக வளர்ந்து இந்த மாதிரி ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் வீடியோக்கள் இருக்குது.